இப்போ நம்ம அடுத்து ஜோக் பார்க்கலாம். ஆன்லைன் ஷாப்பிங் அலப்பறை. மனைவி: ஏங்க, அமேசானில் ஆஃபரில் புடவை பார்த்தேன், பை ஒன் கெட் 3 ஃப்ரீன்னு போட்டிருந்துச்சு, உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கணவன் பயந்து போய், அப்போது அக்கௌண்ட்டில் இருந்த 4 புடவைக்கு காசு போயிருக்குமே அப்படின்னு சொல்லுது. மனைவி: இல்லைங்க, பார்சல் வந்ததும் பிரித்து பார்த்தா உள்ள ஒரு புடவையும் 3 காலி கவர் பையும் இருந்துச்சு. கணவன்: அதான் கெட் 3 ஃப்ரீன்னு தெளிவாக போட்டிருக்கானே. கெட் 3 ஃப்ரீ. ஓ, புடவை இல்லாமல் 3 காலி கவர் இருந்துச்சான், அதுதான் கெட் ஃப்ரீன்னு தெளிவாக போட்டிருக்கானே. அவனை சொல்லி தப்பு இல்லை, உண்மையில தான் தப்பு அப்படின்னு சொல்கிறாரு அவங்க வீட்டுக்காரர். பட்ஜெட் பத்மநாபன்: என்ன மச்சான், இந்த மாதம் ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறேன்னு டைரியெல்லாம் எழுதினிய, பட்ஜெட் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாரு. செம்மையாக போகுது மச்சான். முதலீடு 20%, சேமிப்பு 30%, நண்பன். அப்போ மீதி 50% நண்பன். அது இன்ஸ்டாகிராமில் 50% ஆஃபர்னு ஒரு ரீல்ஸ் வந்துச்சு, அதுலேயே காலி ஆகிடுச்சு. பட்ஜெட் போடுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை மச்சான், இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் கஷ்டம். பட்ஜெட் நம்ம போட்டு வாங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது, அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுற மாதிரி அதை பண்ணுறதுக்கு அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பண்ணவே முடியாது, ஏதாவது ஒரு ஆஃபர் வந்துக்கினே இருக்கும் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒன்லைனர் மொக்கை ஜோக்ஸ். கேள்வி: உலகத்திலேயே ரொம்ப சைலண்ட்டான நாய் எது? பதில்: டாப்பா, லேப்டாப். சைலண்ட்டான நாய் வந்து லேப்டாப்பா, ஏன்னா அது குறைக்காது, வேலை மட்டும்தான் செய்யும். புரியலையே, இது உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் போட்டு போங்க. லேப்டாப்பை ஏன் நாய் கூட மேட்ச் பண்ணுறாங்க எனக்கு புரியல, உங்களுக்கு புரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, அடுத்த கேள்வி: தக்காளிக்கும் ஆப்பிளுக்கும் என்ன வித்தியாசம்? பதில்: தக்காளியை கிலோ கணக்கில் வாங்குவோம், ஆப்பிளை பீஸ் கணக்கில் வாங்குவோம், ஆனால் ரெண்டும் தக்காளி சட்னி செய்ய உதவாது. புரியலையே. ஆப்பிள் ஒரு ஆப்பிள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவோம், தக்காளி கிலோ கணக்கில் வாங்குவோம், இது ஓகே, ஓரளவுக்கு பரவாயில்ல, ஆனால் ரெண்டும் தக்காளி சட்னி செய்ய உதவாதான். புரியலையா? இந்த ஜோக்கை ஏதாவது வச்சு டைலாக் மாற்றி ரீல்ஸ் ஸ்கிரிப்ட் அது ஒன்றுமே புரியல, இதை விட்டு தள்ளுவோம், நம்ம அடுத்த ஜோக்கு இம்மிடியேட்டாக போயிடுவோம். ஆஃபீஸ் டயட் அலப்பறை. கணவன்: